சொல்லுப்பா, என்ன பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? சார் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நடத்துகிற ஹாஸ்டலுக்கு ரெகுலராக நாங்கள் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஆமா, கொடுத்துட்டு இருந்தீங்க. அதான் இப்ப கேன்சல் பண்ணிட்டோமே. உங்களுக்கு ஏதாவது பணம் பெண்டிங் இருக்கா? ஐயோ இல்லை சார், உங்கள் செக்கெல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன். இத்தனை வருஷமா சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம், ஏன் திடீர்னு கேன்சல் பண்ணிட்டீங்க? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி. இத்தனை வருஷமா உங்க ஹோட்டல் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா சரியில்லையே. நான் என்னப்பா பண்றது? எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம். விலை எவ்வளவா இருந்தாலும் நான் உனக்கு தருவேன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் சாப்பாடு சரியில்லைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. சார், சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க சரி பண்ணிக்கிறோம். எத்தனை தடவைப்பா சொல்றது? உன் பொண்டாட்டிக்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சாப்பாடு சரியில்லாம வருது. நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்லப்பா, நாங்க கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியும் அவங்க கண்டுக்கல. காசு கொடுக்கறவங்களுக்கு மோசமா சாப்பாடு கொடுத்தா என் நேர்மையை தான் கேள்வி கேட்பாங்க. அது நான் செய்யற தொழிலுக்கு சரி வராதுப்பா. சார், அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. இதை நம்பி தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க சார். அவங்க செஞ்சது மட்டும் தப்பு இல்லப்பா. அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட ஹோட்டல் பொறுப்பை கொடுத்த உங்க மேலேயும் தப்பு இருக்கு. நான் இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அது உங்க ஹோட்டல், நீங்க யாரை வேணாலும் பொறுப்புல வைக்கலாம். அதை நான் கேள்வி கேட்க முடியாது. ஆனா என்னோட ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இத பத்தி நீ இனிமே பேச வேணாம். சார், தப்பு முழுக்க முழுக்க எங்க மேல தான் சார். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கலாமா? கேள. சார், இப்போ கொடுத்துருக்கிற ஆர்டர் யாருக்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்பா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பரவாயில்ல சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். உன் தம்பி வேல்முருகன் தான். என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு நல்லபடியா கேட்டரிங் பண்ணி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். உன் தம்பிக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன். இதுக்கு தான்ப்பா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு, உன் தம்பியே உனக்கு போட்டியா வந்துட்டான்னு உனக்கு கஷ்டமா இருக்கு பாத்தியா? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான் சார். அவன் உழைப்புக்கு அவன் நேர்மைக்கு கிடைச்ச வாய்ப்பு சார் இது. எனக்கு சந்தோஷம்தான் சார். சரிங்க சார், நான் வரேன். இருந்து தொழில் பண்ணா நம்ம கஷ்டமெல்லாம் போயிடும். வீட்டு கடனை வேமா அடைச்சு மீட்டுடலாம்னே. நான் தோக்க ஆரம்பிச்சிட்டேன், என் தம்பி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். உன் மனசுக்கு நீ நல்லா இருப்படாவே இல்லை. சொல்லுங்க தம்பி. சார், என் பேர் வினோத். சார், நான் ஆல்ரெடி மெடிக்கல் ரிப்பா வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க கம்பெனில ஏதாவது மெடிக்கல் ரிப் வேகன்சி இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லப்பா. எதுக்கும் நீங்க ரெஸ்யூம ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். சரிப்பா. மேடம் சொல்லுங்க. என் பேர் வினோத், பயோடெக் படிச்சிருக்கேன். மெடிக்கல் ரிப்பா நான் 3 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்க ஃபார்மசி சைடுல ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கா? சாரி சார், இப்போதைக்கு எந்த வேகன்சியும் இல்ல. நீங்க உங்க ரெஸ்யூம் கொடுத்துட்டு போங்க, நான் தேவைப்படும் போது கால் பண்றேன். அது இல்ல, ஒரே ஒரு டைம் மேனேஜர் மட்டும் பார்க்க முடியுமா? சார், வேலை தான் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க சார். நீங்க மேனேஜர் வந்தா என்கிட்ட தான் சத்தம் போடுவாரு. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க சார். எத்தனை ஆஃபீஸ் ஏறி இறங்கியாச்சு, எங்கேயுமே வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னு கூட பரவாயில்ல, மரியாதை இல்லாம நடத்துறாங்களே. இப்ப வேலை இல்லாம எப்படி வீட்டுக்கு போறது? ச்சே, எல்லாரும் பிஸியா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் வேலை இல்லாம சும்மா இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் தான் அக்காவோட நிழலையே இருக்கிறது? கையில 10 காசு இல்ல, வெட்டியா உட்காந்துருக்கேன்.
இதுக்காகவா பூஜா சட்டை பேண்டெல்லாம் அயன் பண்ணி கொடுத்தா